இந்த ரத்னகுமார் என்னை கதை திருடன்னு சொல்கிறேன். எனக்கு கூறு இல்லையாம். கூறு இல்லைன்னா எங்கள் ஊர் பாஷையில் அறிவு இல்லைன்னு அர்த்தம். இருங்க பாருங்க, பாரதி ராஜா சார் உணர்ச்சி வசப்படுவார். அவர் மட்டும்தான் மனுஷனா? எங்களுக்கு நாங்களாம் மனுஷன் இல்லையா? எங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டோமா? புழு பூச்சி கூட உணர்ச்சி இருக்குது. எதை எடுத்தாலும் பேசிவிட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன்னா நான் போய் வேலை கட்டு போனேன்னா இப்போவும் சொல்லியிருக்கிறேன் இந்த பூஜையில் வந்து வேலை பார்க்கட்டும், வந்து ஷூ துடைக்கட்டும். என்ன பாரதி ராஜாவுக்கு ஷூ துடைக்கட்டும்? யாரை பார்த்து ஷூ துடைக்க சொல்கிறேன்? நானும் வேலராமூர்த்தியும் பாரதி ராஜாட்ட வேலை கட்டு போனோமா அந்த படத்தில் வேலை பார்க்குறதுக்கு. நான் பாலு மகேந்திரான்ற ஒரே ஒரு இயக்குனர்கிட்ட மட்டும்தான் உதவியாளராக இருந்தேன். அந்த குருன்ற ஸ்தானத்தை பாலு மகேந்திராவை தவிர யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கர்வமாகவும் திமிராகவும் வாழ்ந்தவன். ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டின்னா, இது பாருங்க, இது எவ்வளோ நாகரிகமான பேட்டின்னு. பாலா என் எச்சிலை திங்க மாட்டான் என்று நம்புகிறேன். இது என்ன வார்த்தை? பாரதி ராஜாவோட அந்த இயக்குனர் இமயத்தோட தாய் தகப்பன் தாத்தன் பாட்டன் பூட்டன் அவ்வளோ பேரையும் இழுக்கிறான். எதுக்காக? அவன் பண்ண மாட்டான், அவனுக்கு இது பண்ண தெரியாது, உன்னால் தான் முடியும், நீ பண்ணு, நான் எழுதி வச்சுருக்கேன், நீ பண்ணு. அது போக நாய் பாஷை தெரிந்தவன் நானா? நாய் பாஷை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. முதல்ல நீ அதை கற்றுக்கோ. நாய் பாஷையை கற்றுக்கிட்டேன்னா அதுலேருந்து தயவு செஞ்சு இந்த நன்றியவாது கற்றுப்ப. நீ உனக்கும் அவருக்கும் என்ன உறவோ அதை பற்றி நான் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நானும் அவரையும் சேர்ந்துட்டு கான்ட்ரவைஸ் பண்ணி அந்த படத்தை பப்ளிசிட்டி கொடுக்குறோமா? இன்னொன்று எச்சரிக்கிறேன் ரெண்டு பேரையுமே. I have written a sequel for E, where Salman Khan is doing it. But I told my assistant, shall we steal the story? That's certainly a nice thing. Then if that is the case, the danger should come from, not from India, from outside India, say Pakistan.